மடப்புறத்துல அஜித் குமார்னு ஒரு தம்பி லாக்அப் டெத்துல செத்து போயிருக்காரு. அது என்ன பண்ணி மூடி மறைக்கிறதுக்காக அவருடைய தம்பியை வந்து போலீஸ் கூட்டிட்டு போகாம திமுக வண்டியில, திமுக கொடி போட்ட வண்டியில அவனை தம்பியை கூட்டிட்டு போறாங்க. அதை எங்க மாவட்ட கழக செயலாளர் அங்க இருக்க செந்தில்நாதனே அதை மறைச்சு பெரிய பிரச்சனையாக்கி உங்களாலதான் இது வெளி உலகத்துக்கே இது தெரிய வருது. இந்த பொம்மை முதல்வர் ஆட்சியில நாங்க இன்னும் எத்தனையோ தான் நாங்க பார்க்கணும்னு இருக்குங்கிறது தெரியல. இதே லாக்அப் டெத்து வந்து எடப்பாடியார் பீரியட்ல நடந்த லாக்அப் டெத்துக்கு பொங்கி எழுந்துகிட்டு வந்தானுங்க. இந்த திருட்டு பயலுக வந்து இந்த ஏமாத்துக்கார பயலுக நடிகர்கள், அவனுங்கெல்லாம் சமூக போராளிகள்னு சொல்லிட்டு இருந்தவங்களாம், அவனுங்கெல்லாம் இங்க எங்க போனானுங்கன்னே தெரியல. சட்டம் ஒழுங்கு இவ்வளவு சீர்கெட்டு கிடக்குது. முதலமைச்சர் இது சம்பந்தமா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல. இதுக்கு முன்னாடி ஒரு நீதியரசர், ஓய்வு பெற்ற நீதியரசர் ஒருத்தர் இருந்தாரு. இந்த லாக்அப் டெத்துக்கு அடையே அப்பா பயங்கரமா பேசினாரு. இப்ப அவர்லாம் எங்க இருக்காருன்னு தெரியல. இந்த வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கிற நடிகர்கள் எங்க இருக்காங்கன்னு தெரியல. யாருமே, அதாவது வந்து இதெல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியல. இவ்வளவு கேவலமா, இவ்வளவு மட்டமா சட்டம் ஒழுங்கு போய்கிட்டு இருக்குது. வந்து நம்ம முதலமைச்சர் வந்து ஒண்ணும் தெரியாத மாதிரி இருக்கிறாரு. அதாவது ரோம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ரோம் மண்ணை வந்து பிடில் வச்சுக்கிட்டு இருந்தாராம். அந்த கதையா இருக்குது இப்ப நம்ம முதலமைச்சர் கதை.